டெஸ்ட் டியூப் பேபி அதெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி செயற்கையாக பிறந்த குழந்தைகள் எல்லாமே கண்டுபிடிக்கலாம் இந்த ரேகைகளை வைத்துக்கொண்டு. காதல் முறிவையும் கண்டுபிடிக்கலாம். பச்சம் இருக்கும். அப்படி இருந்ததுன்னா இவர்கள் கடைசி வரை இவருடைய சொத்து இவருடையதாக இருக்கும், ஆனால் அனுபவிக்கவே முடியாது. ரேகைகளின் நிறங்கள் மாறும். அது எந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி மாற்றம் வர வாய்ப்பு இருக்கு? அவருக்கு பிரச்சனை வரும்போது மாறும். மேட்டிலேயே தந்தை நலம், தாய் நலம், சகோதரர் நலம் எல்லாத்துக்கும் இதில் பாகங்கள் இருக்கு. இப்படி வைக்கும்போது நேராக இல்லாம இப்படி பின்பக்கமாக வளைஞ்சதுன்னா அவர் எல்லாருக்கும் சில பேருக்கு ஒன்று பெருசா இருக்கும், ஒன்று சின்னதா இருக்கும். அது எதை சொல்லுங்க? அதாவது இதில் வச்சு ஆண் பெண் கூட கண்டுபிடிக்கலாம். ஆண் குழந்தையா? ஆமாம், எவ்வளவு ஆண் எவ்வளவு பெண்ணு, வழக்கமான பிரசவம் எது அல்லது சிசேரியன்னு சொல்லக்கூடிய பிரசவம் செயற்கையாக தணிச்சது. இப்போ இந்த டெஸ்ட் டியூப் பேபி அதெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி செயற்கையாக பிறந்த குழந்தைகள் எல்லாமே கண்டுபிடிக்கலாம் இந்த ரேகைகளை வைத்துக்கொண்டு. அதே மாதிரி சுக்கிரமேடை வைத்துக்கொண்டு காதல் முறிவையும் கண்டுபிடிக்கும். அதை எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? இவர்கள் சிறு வயதில் யாரையாவது காதலிச்சிருக்கலாம். அந்த காதல் முறிவே இருந்ததுன்னா கூட சரி, ஒரு முக்கியமான இடத்துல சிலுவைக்குறி காமிக்கும். அந்த சுக்கிரமேட்டில் அதாவது கிட்டத்தட்ட கங்கண ரேகைக்கு கொஞ்சம் மேலே, அதாவது இந்த கங்கண ரேகைன்னா இதான் கங்கண ரேகை. இந்த கங்கண ரேகைக்கு மேலே இது போல குறியீடு சிலுவை குறி இருக்கும், இல்லைன்னா நட்சத்திர குறி இருக்கும். நட்சத்திர குறி வேற, சிலுவை குறி வேற. நட்சத்திர குறி மாதிரி இருந்தாலும் இவர்களுக்கு ஏதோ ஒரு காலகட்டத்தில், அதாவது இளமையான வயதில் காதல் முறிவு ஏற்பட்டது. ஏன்னா காதலுக்கும் காரகன் சுக்கிரன் தான், சுகபோக காரகன்றதுனால அதுக்கும் சுக்கிரமேடை வைத்துக்கொண்டு கண்டுபிடிக்கலாம். சுக்கிரமேடை வைத்துக்கொண்டு திருமணம், புத்திரபாகியம், செல்வம், செல்வாக்கு எல்லாமே சுக்கிரமேடு. சுக்கிரன்னா மகாலட்சுமின்னு அர்த்தம். அந்த மகாலட்சுமி நல்ல இருப்பாரா? சிலருக்கு சுக்கிரமேடு நல்லா இருக்கும், ஆனால் அதில் இருக்கக்கூடிய குறியீடு நல்லா இருக்காது. அப்போ என்னன்னா பரந்த செல்வம் இருக்கும் அவருக்கு, ஆனால் அதை அனுபவிக்கக்கூடிய பாத்தியதை இருக்காது. சொத்து சுகம் இருக்கும், அது எல்லாமே சட்ட போராட்டத்தில் மாட்டின்னு இருக்கும், வழக்கில் இருக்கும். இவருடைய தலைமுறை முழுவதுமே அதை அனுபவிக்க முடியாது. அதற்கு எப்படி குறிப்பிட்டு தெரிஞ்சுக்கிறது? புரியுதவங்களுக்கு? அதான் இந்த மேடு நல்லா இருக்கும், அந்த மேட்டில் குறுக்கு கோடுகள் இருக்கும், இல்லைன்னா சிலுவைக்குறி இருக்கும், கருப்பு மச்சம் இருக்கும். அப்படி இருந்ததுன்னா இவர்கள் கடைசி வரை இவருடைய சொத்து இவருடையதாக இருக்கும், ஆனால் அனுபவிக்கவே முடியாது. அது எப்படின்னா ஒரு இனிப்பு கடைக்காரருக்கு சக்கரை வியாதி வந்தது போல அவரை சுற்றி இனிப்பு இருக்கும், அவரால் சாப்பிட முடியாது. சொத்து இருக்குமே தவிர இவர் அதை கடைசி வரை அனுபவிக்க முடியாது. இப்போ சில பேர் இந்த குழந்தை ரேகையை பற்றி சொன்னீங்க, அதுலேயும் நிறைய நுட்பமான விஷயங்கள் சொன்னீங்க. ஆண் குழந்தை, பெண் குழந்தை, அதுவும் உயிரோடு இருக்கா இல்லையா, இவ்வளோ விஷயங்கள் சொல்ல. அது மட்டும் இல்லை, ரேகைகளின் நிறங்கள் மாறும். எல்லா ரேகையும் சிவப்பாக தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. சில ரேகைகள் கருத்த கலரில் மாறும். ரேகை கருப்பாகும். சில ரேகைகள் சிவந்த கலரில் இருக்கும், ஆனால் சில நேரங்களில் அந்த ரேகை கருமையாக மாறும். அது மாறிச்சுன்னா கெட்ட சகுனம்னு அர்த்தம். அது எந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி மாற்றம் வர வாய்ப்பு இருக்குது? அவருக்கு பிரச்சனை வரும்போது மாறும். அவருக்கு எந்த காலகட்டத்தில் பிரச்சனை வருதோ, மச்சங்களே திடீரென்று தோன்றி திடீரென்று மறையும். பார்த்துருக்கீங்களா தெரியல. மிக மிக நேசிக்கக்கூடிய ஒரு நபராக இருந்தால் அந்த சுக்கிரமேட்லேயே சில குறியீடுகள் தோன்றி அந்த நபர் மறைந்ததுக்கப்புறம் அந்த குறியீடு மறைஞ்சிரும். இவங்க யாரை நேசிக்கிறாங்களோ அந்த நபர் இவங்க கூட சேரலை, பிரிஞ்சு போயிட்டாங்க அப்படிங்குவோ அந்த அவர் உயிரோடு இருக்கிறார், ஆனால் இவர் கூட மரணம் அடைய போகிறார்னு வச்சுக்கோங்க. அது கூட தெரியுமா? ஆமாம், மரணம் அடைய போகிறார்னா இது எல்லா உறவுக்குமா? ஆமாம், அப்பா எல்லாருக்கும். குழந்தை, நேசிக்கக்கூடிய யாரா இருந்தாலும் அவர் இறக்க போகிறார்னா அதுக்கான எச்சரிக்கை வரும். விரும்புபவர்கள் எந்த மாதிரி எச்சரிக்கை, என்ன குறியீடு, அதுக்கு ஏதாவது ஸ்பெஷல் குறியீடு? அதான் இன்டு மார்க். அந்த இன்டு மார்க்னா சிலுவைன்னு சொல்லலாம். அது சடனா வரும். ஆமாம், முன் எப்பவுமே இல்லாதது திடீரென்று தோன்றும். அந்த நபர் மறைந்ததுக்கப்புறம் அது மறைந்துடும். இது எப்போ வரும்னா கிட்டத்தட்ட 2 மாதம் 3 மாதத்துக்கு முன்னாடி தெரியும், அதுக்கப்புறம் மறைந்து விடும்.
இதுதான் கணக்கு. ம். அதாவது சரியாக சொன்னால் ஒரு 40 நாளைக்கு முன்னால் தெரியும். ஒரு வீட்டில் நிறைய பேர் இருக்கும், நேசிக்கிறவங்க, குழந்தை, கணவன், அப்பா, அம்மா, இந்த மாதிரி. இதில் யாருக்கு எந்த ஆபத்துங்கிறத நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்? அதை வந்து இந்த இந்த சுக்கிர மேட்டிலேயே ஒவ்வொரு இடத்துக்கும், இப்போ ஒரு மேடு இருக்குன்னா தந்தை நலம், தாய் நலம், சகோதரர் நலம் எல்லாத்துக்கும் இதில் பாகங்கள் இருக்குது. இப்போ ஒரு பெரிய ஒரு மைதானம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த மைதானத்தில் யார் யார் எங்கெங்கே இருப்பாங்கன்னு ஒரு கணக்கு இருக்கு இல்லையா? இப்போ ஒரு கிரிக்கெட் விளையாடுறாங்க, எது பண்ணாலும் அந்தந்த ஆட்களுக்கு அந்தந்த பொசிஷன். அதுபோல் ஒவ்வொரு மேட்டிலையும் ஒவ்வொரு பாகங்கள் இருக்குது. அது எங்கே தோன்றி இருக்கோ அந்த உறவுக்கு, ஆமாம், அந்த உறவு போகும். இப்போது சந்திரமேடுன்னு சொல்கிறோம். இப்போ சந்திரமேட்லேயே நம் குடும்பத்தில் மனோநிலைமை பாதிக்கப்பட்டிருக்காருன்னு வச்சுக்கோங்க. அதாவது டென்ஷனில் இருக்கலாம், குழப்பத்தில் இருக்கலாம். அப்போது சந்திரமேட்டின் அந்த பாகத்தில் ஒரு குறியீடு வரும். அந்த குறியீடு தான் இன்னார் தந்தையோ தாயோ சகோதரர்களோ நமக்கு பிறந்த குழந்தைகளோ மனோநிலைமை பாதிக்கப்பட்டிருக்காருன்றதும் தெரியும். அங்கே என்ன மாதிரி குறியீடு வரும்? அது அதாவது கெடுதல் நடக்க போகிறதுன்னு சொன்னாலே இன்ட்டு மார்க்கு தான், சிலுவை குறி. சடனாக தோன்றிடும் சிலுவை குறி. இல்லைன்னா புரோக்கன் லைன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது செதறி, இப்போ கண்ணாடியை உடைத்தால் அது எப்படி உடையும்? ஒரு செதறி தனித்தனியாக செதறும். இது போல் புரோக்கன் லைன்ஸ்ன்னு பேர் அதுக்கு. அல்லது சில நேரங்களில் சுழல் குறி உண்டாகும். தண்ணீர்லலாம் ஒரு சுழல் குறி வரும் இல்லையா, சுழலில் மாட்டினான்னு சொல்கிறது இல்லையா, அது போல் சுழல் குறி வந்ததுன்னா ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறது, ஆனால் அவர் வெளியே வர முடியும். இப்போ ஏதோ ஒரு சிக்கலில் மாட்டியிருக்கார் அப்படின்னு தெரியும். இது வந்து சுக்கிரமேட்டில் வந்ததுன்னா பண சம்பந்தமான சிக்கலில் மாட்டியிருக்காருன்னு தெரியும். என்னென்ன மேடோ அதற்கான விஷயங்கள்ல. எப்படின்னா இவர் பணம் சம்பந்தமானனா இவர் வந்து நிறைய வங்கியில் கடன் வாங்கியிருப்பார். அதாவது பொருளாதார சிக்கல் அதை சொல்கிறது. சந்திரமேட்டில் வந்துன்னா மன ரீதியான சிக்கல். அந்த சுழல் நல்லாவே தெரியும். கண்டிப்பாக இந்த மாதிரி சுழல் இருந்ததுன்னா இதுதான் பலன்றது. அதுபோல் பலவிதமான இதையும் தவிர விரலின் ஒரு பாகத்திலையும் சுழல் வரும். விரல் நுனி இல்லை. ஆமாம், அது ஆல்ரெடி கை ரேகை எடுக்கும்போது அது சுழல். ஃப்ளாஞ்சஸ்ன்னு பேர். இல்லை நான் சொல்கிறது ஃப்ளாஞ்சஸ். ஃப்ளாஞ்சஸ்னால் ஒவ்வொரு விரல்லையும் 3 விதமான பாகங்கள் இருக்கும். மொத்தம் எவ்வளோ விரல்? கட்டை விரல் கட்டை விரல் நீங்களாக 4. அப்போது 3 டிவிஷன்னா 12 டிவிஷன் ஆச்சு. ஆமாம். இந்த 12 டிவிஷன்னா ராசி. ஜாதகத்தில் எவ்வளோ இருக்குது? 12. அப்போ கட்டை விரல் என்ன? அதுக்கு பேர் லக்னம்னு பேர். இந்த லக்னம் 12 ராசியிலும் சஞ்சாரம் செய்யும். ஆனால் 12 ராசியும் லக்னத்தில் சஞ்சாரம் செய்ய முடியாது. இந்த விரலால் கட்டை விரலில் ட்ராவல் ஆக முடியாது. ஆனால் கட்டை விரலால் எல்லா ஃப்ளாஞ்சஸ்லேயும் போய் வர முடியும். அதனால தான் இது லக்னம். இதிலிருந்து விடுபட்டு இருக்குது தனியாக. புரியுதா உங்களுக்கு? அப்போ 12ம் 12 ராசி, இதுக்கு பேர் லக்னம். இந்த லக்னத்தை வச்சு தான் நாடி ஜோதிடம் கணிப்பது. கட்டை விரல் ரேகை. நிச்சயமாக. ஆமாம், இந்த கட்டை விரலுடைய அமைப்பு எவ்வாறு இருக்கிறது, இது பின்பக்கமாக வளைஞ்சதுன்னு வச்சுக்கோங்க. அதான் இப்படி வைக்கும்போது நேராக இல்லாமல் இப்படி பின்பக்கமாக வளைஞ்சதுன்னா அவர் எல்லாருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறவர், ஆர் அடிமை வாழ்வுன்னு கூட சொல்லலாம். இது வளையாமல் நின்றதுன்னா ஒரு மிக மிக உறுதியானவர்னு சொல்லலாம். இது மாதிரி கட்டை விரலுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. ஒவ்வொரு விரல்லையும் ஒவ்வொரு பாகத்துக்கும் ஒரு சம்பந்தம் உண்டு. இந்த 4 விரலை வைத்து அதுக்குள்ளே இருக்கிற ரேகையை வைத்து கொண்டு எந்த ராசியில் எந்த கிரகம் இருக்குன்னு கண்டுபிடிக்கலாம். இந்த 4 விரல்ல இருக்கக்கூடிய ரேகைகளை வச்சு எந்த ராசியில் எந்த கிரகம் இருக்கு அப்படின்ற ஜாதகத்தை எடுத்துடலாம். அதுலேருந்து ஒவ்வொரு டிவிஷனுக்கும் மேஷம், ரிஷபம், மிதுனம் இந்த மாதிரி கணக்கு இருக்குது. அப்போ அந்தந்த இடத்துல வரக்கூடிய கோடுகளை வைத்து கொண்டு இது எந்த கிரகத்தை சேர்ந்தது, எந்த இடத்தில் இருக்கிறது, இது எல்லாத்தையும் 4 விரலை வச்சு எடுக்கலாம். சுவாரஸ்யமாக கண்டிப்பாக நிறைய விஷயம் பேசிகிட்டே இருக்கோம். இறுதி அந்த குழந்தை இன்மை, அதாவது இவங்களுக்கு அந்த குழந்தைக்கான வாய்ப்பு இந்த ஜென்மத்தில் இல்லை, அதாவது டெஸ்ட் டியூப் பேபி அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இவங்களாம் அந்த இயற்கை சூழ்நிலையில் வரக்கூடிய அமைப்பு இல்லைன்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் இந்த இடத்துல எங்கே குறிப்பிடப்படும்? பொதுவாக இந்த இடத்துல ஒரு கரும் புள்ளி வரும். இந்த இடத்துல ஆமாம், ஒரு கரும் புள்ளி அல்லது புரோக்கன் லைன்ஸ்.
இப்போ நான் சொன்னேன் இல்லையா, ஒரு கண்ணாடி உடைச்சா இப்படி broken லைன்ஸ் வரும், அது போல் broken லைன்ஸ் வரும். ஓகே. அதே போல் சுக்கிரமேடையும் நம்ம பார்க்கணும். ஏன்னா பாக்கியத்துக்கு சுக்கிரனும் ஒரு காரணம். சுக்கிரமேடையும் இதையும் கம்பேர் பண்ணி தான் நம்ம ஒரு முடிவுக்கு வரோம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கைரேகை இது இன்றைக்கி பேசி முடிகிற விஷயம் இல்லை, நிறைய இருக்குது சுவாரஸ்யமாக. ஒன்று தொட்டு நிறைய விஷயங்கள் சொல்கிறீங்க நீங்கள். தொடர்ந்து நம்ம அடுத்தடுத்த பதிவுகளாக தரலாம். நன்றி சார். நன்றி.